ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீரே டவுன் லைட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இங்கே லைட்டில் போய்ட்டு வீரே லைட்டு, வீரே டவுன் லைட் இங்கே தரலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கூட இருக்கும் வீரே ஸ்பேர் லைட். இங்கே இருக்கு பாருங்கள், வீரே டவுன் லைட். இது வந்து ஸ்பேர் லைட்டு, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து டவுன் லைட். அதுதான் இங்கே நான் வச்சுருக்கேன். இப்போது இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போது மாடிஃபை போயிடுங்க. இப்போ எல்லா லைட்டுக்கு காமனாக இருக்கும், ஒரே சேம் தான். லைட் ஆன் பண்ணணும் இங்கே பாருங்கள், பாப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணணும் அப்படின்னா ஆன் பண்ணுங்கள். டார்கெட் என்ன டார்கெட் ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ரேடியன்ஸ் ஸோ அது மாதிரி தான் இருக்கும். நம்ம டிஃபால்ட் இமேஜ் தரேன். இங்கே மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. கலரில் வேணுமா இல்லை வந்து டெம்பரேச்சரில் வேணுமா இருக்கும். நம்மளுக்கு எதில் வேணுமோ அதை தந்துக்கலாம். இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒன்று இங்கே கலர் தரலாம், அப்படி இல்லைன்னா டெம்பரேச்சரில் வந்து இந்த வேல்யூ மூலிமா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதுதான் இந்த டெம்பரேச்சர் டேபிள் யூனிட் இருக்குது. ஸோ நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் அதை காமிக்கிறேன். இப்போ டோம் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே டோம் லைட் இருக்குது. ஸ்பெரிக்கல் ஃபுல் டோம் இருக்கும். இதெல்லாம் வந்து காமன் தான், நார்மலாக செட்டிங்ஸ் தான். அதெல்லாம் அதில் இது வந்து மாற்றாதீங்க. இங்கே வந்து ஆப்ஷன் லைட் தெரியணுமா என்னவோ அப்படின்னு கேட்கும். அது தந்துக்கோங்க. என்ன வேணுமோ இன்விசிபிள் தெரிய வேணாம்னா இன்விசிபிள், தெரியணும் அப்படின்னா விசிபிள். அதாவது வெளியிலேருந்து நம்ம லைட் எடுத்துகிட்டு வரும், அதுதான் இங்கே. அதாவது இது வந்து HDR மேப் வந்து இன்செர்ட் பண்ணோம். நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், வெளியேருந்து வர லைட் வந்து இன்றைக்கி நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், இன்னமும் வந்து அதாவது நேச்சுரல் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். HDR மூலிமா நேச்சுரல் லைட் வந்து, அதாவது HDR மேப் யூஸ் பண்ணிவிட்டு நேச்சுரல் லைட் வந்து நமக்கு இன்டீரியருக்குள்ளே எத்தனை வரலாம். இதுதான் இந்த லைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு 100 தரேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிரைட்னஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுதான் இந்த கான்செப்ட். இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. நேராக வந்து ஆப்ஷன் வந்துடுங்க. லைட் தெரியுமா வேணாவா அப்படின்னு கேட்கும். அது பார்த்து தந்துக்கோங்க. இது சேம் தான். இதுமாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ டிபிஸ் கலர் ரிஃப்ளெக்ஷன்லாம் சொல்லியிருக்கோம். சாம்பிளிங் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே தான். அது எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்க்ளூட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஓகே தான், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸ்க்ளூட். அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பேர் தந்துருக்கணும். இங்கே பேர் தந்துருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் அங்கே வந்து நம்மளுக்கு வரும். இங்கே பாருங்கள், இப்போ பாக்ஸ் வந்துச்சு. ஓகே தான். ஸோ அது மாதிரி இங்கே மேப் தந்துருக்காங்க பார்த்தீங்களா? மேப்பில் போயிட்டு வீரே HDR போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், வீரே HDR. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே தாங்க. இப்போது HDR மேப் எனக்கு எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்லேயே நான் வச்சுருக்கேன். எங்கே இருக்கு பாருங்கள், பால்கனி 8K இருக்கு இல்லையா? ஸோ அது தரேன். இப்போது நம்ம மேப் தந்தாச்சு. இங்கே பாருங்கள், மேப் வீரே HDR வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெட்டீரியல் எடிட்டர் போகிறேன்.
வீரே. ஸோ வீரே வேணால் ஸ்டாண்டர்ட் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ட்ராக் பண்ணுறாங்க, இன்ஸ்டன்ஸ் தாங்க சரிங்களா. அதே மேப் அப்படியே இங்கே வரணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸு, இல்லை வந்து அந்த மேப்பை காப்பி பண்ணுறீங்கன்னா காப்பி. ஸோ நான் வந்து இன்ஸ்டன்ஸு தரேன். இங்கே பாருங்கள், இப்போ வீடியோ HDRI வந்துடுச்சு. இங்கே தான் இந்த செட்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். இப்போது பிட் மேப் இருக்கு இல்லையா, அந்த பிட் மேப் தான் பார்த்தீங்கன்னா அந்த HDRI இங்கே வச்சிருக்கு இல்லையா, பால்கனி 8K வச்சிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அது. ஸோ அந்த மேப் வந்து ரீலோடு பண்ணுமா, வியூ இமேஜ் பண்ணுமா, லொக்கேட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த இடம் ரொம்ப முக்கியம். மேப்பிங் டைப் ஸ்பெரிக்கல் ஒரு 4-5 டைப் இருக்கும். அங்கே பாருங்கள், ஆங்குலர் வேணுமா. இப்போ இங்கே பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெரிக்கல் அப்படின்னும் போது அந்த மேப் இப்படி தெரியுது சரிங்களா. அதே நான் ஆங்குலர் ஆனும் போது இப்படி தெரியுது. இதை பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டோம் லைட்டை வச்சுட்டு ரியலிஸ்டிக்காக ரெண்டரிங் பண்ணுறாங்க சரிங்களா. லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள், மிரர்ட் பால் அப்படின்னா இப்படி வருது. 3ds மேக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ மாறிடுச்சு இது மாதிரி. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா காமனாக கிடையாது, ஸ்பெரிக்கல் தான் வைக்கணும் சரிங்களா. அதுதான் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். மிச்சம் எல்லா மேப்புமே பாருங்கள் நம்ம கரெக்டாக தெரியாதுங்க பாருங்கள், இப்படி தெரியும் அது மேப்பு. இது மாதிரி வந்து தப்பான ஒரு மேப் சரிங்களா. அதுக்காக ஸ்பெரிக்கல் தான். நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு எந்த செட்டிங்ஸும் பார்க்கணும், ஸ்பெரிக்கல் வைங்க, அது கரெக்டாக வந்துடும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிசாண்டல் ரொட்டேட் பண்ணணுமா இல்லை வந்து வெர்டிகல் ரொட்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். சரிங்க பாருங்கள், அந்த மேப்பு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், மேப் வந்து எனக்கு வெர்டிகலாக சேஞ்ச் பண்ணணுமா. இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் சரிங்களா. நான் அண்டு பண்ணிட்டேன். கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் அது வந்து எதுவும் டச் பண்ணாதீங்க. இங்கே வந்து ப்ரோசஸிங் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஓவரால் மல்டிப்ளை எடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிரைட்னஸ் வந்துடுச்சு, ஃபுல்லாக லைட்டிங் வந்துச்சு. இங்கே பாருங்கள், ஸோ இப்போ நான் 1 வைக்கிறேன் அப்படின்னா பழைய மாதிரி ஆகிடும் பாருங்கள். ரெண்டர் மல்டிப்ளேயர் வேணும் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, வேறு எதுவும் கிடையாது. இங்கே வந்து இதெல்லாம் டிஃபால்ட் தான், இந்த செட்டிங்ஸ் எல்லாம் டிஃபால்ட் தான். அதாவது இங்கே HDRI பொறுத்த வரைக்கும் இந்த மேப்பிங் டைப்பு, இந்த ப்ராசஸிங், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸ்டார்ட் டைம் இதெல்லாம் வந்து எது வேணாம், கோஆர்டினேட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இதிலே இருக்கும். இந்த மேப்பிங் டைப் வந்து இதில் இருக்கும். இதில் 4 டைப் இருக்கும். 4 டைப்பில் நம்ம எது வைக்க வேணாம் சரிங்களா. இதே வந்து கரெக்டான ஒரு மேப் சைஸ் தான். ஒரு சில இடத்துல மட்டும் இதை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது நம்ம இன்டீரியர் பண்ணும்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூஸ் ரியல் ரோட் ஸ்கேல், அதாவது இது ரியலிஸ்டிக்காக சைஸ் தரணும் அப்படின்னா இங்கே விடுத்தாயிட்டு தந்துக்கலாம். அதுதான் அவங்க தந்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் எந்த செட்டிங்ஸ் எதுவும் பண்ண வேணாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே எங்கேயோ முடிஞ்சிடும். இங்கே ப்ரோசஸிங், ஓவரால் மல்டிப்ளேயர், ரெண்டர் மல்டிப்ளேயர், மேப்பிங் டைப்பு, இங்கே பிட் மேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். கோஆர்டினேட், ஸ்ட்ரக்சர், என்வாயர்மெண்ட் அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நாய்ஸ் செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து காமன் தான். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இமேஜை வந்து இப்போது அவுட்புட் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க எனேபிள் கலர் மேப் இது தந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதே தான் நானும் கூட யூஸ் பண்ணுறேன் சரிங்களா.
எல்லாருமே நான் இல்லை, எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, 3D விசுவலைசரும் சரி, டிசைனரும் சரி, எல்லாருமே காமனாக இது தான். இது வந்து வேறு எந்த பெரிய செட்டிங்ஸில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணுமா, பிரைட்னஸ் இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மேலே போகணுமா, வரும் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு, இந்த சீனே தெரியல. அதுதான், வேறு எந்த புதுசாக வேறு எந்த செட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ நான் இது வந்து வேணாம், இந்த செட்டிங்ஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நான் இது வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ண முடியும்னா நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். இது ஆகிடும். அதுக்காக தான் மட்டும் நான் எனேபிள் கலர் மேப் மட்டும் நான் சொன்னேன். ஸோ டோம் லைட்டுக்கான செட்டிங்ஸே முடிஞ்சு போச்சு. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.